இம்ரான் கான் பாகிஸ்தானோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் 2022 வரைக்கும் ஆட்சி பண்ண இவரு 2023ல ட்ரஸ்டுக்கு வந்த காசை இவர் கரப்ஷன் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இஸ்லாமியாபாத் ஹைகோர்ட் வந்து இவரை பிடிச்சி ஜெயில போட்டிருக்காங்க. 14 வருஷம் ஜெயில் தண்டனை இவர் கொடுத்திருக்காங்க 2023ல. இப்ப என்னாச்சுன்னா ஜெயில அவருக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் தகுந்த பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ரைட் கண்ணுல 85% ஆஃப் விஷனே போயிடுச்சு. ஜெயில் உள்ள மோசமான முறையில அவரை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட சிஸ்டர் வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து வெளியே எடுத்து வச்சிருக்காங்க. இம்ரான் கான் வந்து ஒரு எக்ஸ் கிரிக்கெட்டர், வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் கூட பாகிஸ்தானுக்கு. சோ அவரோட நிலைமை இப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் 14 எக்ஸ் கிரிக்கெட் கேப்டன்ஸ் அப்பீல் ஃபார் ஃபார்மர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கேப்டன் அப்படிங்கிற ஒரு லெட்டரை பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காங்க. ஃபேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவர் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட், பாகிஸ்தானுக்காக நிறைய வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது அவரை நீங்க ஜெயில வச்சிருக்கீங்க அப்படின்னா அவருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்துல இருக்கிற எக்ஸ் கேப்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க. சோ வேற ஒரு கண்ட்ரில ஜெயில இருக்கிற ஒருத்தரை வந்து இப்படி நல்லா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயுமே யாருமே பேச முடியாது. பட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க எல்லாரையும் எப்படி யுனைட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இம்ரான் கானோட இந்த கேஸ்.